அனிமல்ல இருந்து வர்ற புரோட்டீன் ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன்னும் பிளான்ட்ல இருந்து வர்ற புரோட்டீன் ஒரு இன்கம்ப்ளீட் புரோட்டீன்னும் போன வீடியோல பார்த்தோம். இதை எப்படி கம்ப்ளீட் புரோட்டீனா மாத்துறதுன்னு இந்த வீடியோல பாத்திரலாம். நமக்கு தாவரத்துல மொத்தமா 6 இடத்துல இருந்து புரோட்டீன் கிடைக்குது. எங்கெல்லாம்னா தானியங்கள், பருப்பு வகைகள், காய்கறி, பழங்கள், விதைகள், அப்புறமா நட்ஸ். இதுல எதை எடுத்து பார்த்தாலும் மெஜாரிட்டியான வெரைட்டில 1 அல்லது 2 எசென்சியல் அமினோ ஆசிட் இருக்காது. தானிய வகையான கோதுமை எடுத்து பார்த்தா அதுல லைசின்ங்கிற அமினோ ஆசிட் இருக்காது. அதுவே பருப்பு வகையான கொண்டக்கடலை எடுத்து பார்த்தா அதுல மெத்தயோனின்ங்கிற அமினோ ஆசிட் இருக்காது. இத கம்ப்ளீட் புரோட்டீனா மாத்துறது ரொம்பவே சிம்பிள். சப்பாத்தி கூட நீங்க கொண்டக்கடலை கிரேவி ஆட் பண்ணீங்கன்னா கோதுமையில இல்லாத லைசின் நமக்கு கொண்டக்கடலையில இருந்தும், கொண்டக்கடலையில இல்லாத மெத்தியோனின் நமக்கு கோதுமையில இருந்தும் கிடைச்சு இது ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸா மாறிடும். இது எந்த அளவுல இருக்கணும்னா தானிய வகையில இருந்து 3 பங்கு சேர்த்தா பருப்பு வகையில இருந்து 1 பங்கு சேர்க்கணும். சோ நான்வெஜ் பெஸ்டா வெஜ் பெஸ்டான்னு பார்க்காதீங்க. நான்வெஜ்ல நமக்கு இந்த ஒரே சோர்ஸ்ல 9 எசென்சியல் அமினோ ஆசிடும் கிடைச்சிரும். வெஜ்ல நிறைய வெரைட்டி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நமக்கு 9 எசென்சியல் அமினோ ஆசிடும் கிடைச்சிரும். அவ்வளவுதான்.